நாம ஒவ்வொருத்தரும் எப்படி நாமளா ஆனோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு குழந்தையோட குணம், அதோட தனித்தன்மை, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இன்னைக்கு ஒரு குழந்தையோட ஆளுமை எப்படி உருவாகுதுங்கிற அந்த பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டின்னு சொல்றோமே, அந்த வார்த்தை பெர்சோனாங்கிற லாத்தின் வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முகமூடி. ஆமா, நாம இந்த உலகத்துக்கு காட்டிக்கிற ஒரு முகமூடி. இத கேட்ட உடனே ஒரு கேள்வி மனசுல வருது இல்லையா? அப்போ அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆள், அந்த தனிப்பட்ட மனுஷன் எப்படி உருவாகிறான்? வாங்க, அந்த பயணத்தை தான் இன்னைக்கு நாம முழுசா பார்க்க போறோம். சரி, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அப்புறம் வாழ்க்கையில வர 8 முக்கியமான கட்டங்கள், அதுக்கப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற சமூகம் எப்படி நம்மள மாத்துது, கடைசியா ஒரு முழுமையான மனுஷனா எப்படி உருவாகிறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். சரி, இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த மனரீதியான ப்ளூ பிரிண்ட், அதாவது வரைபடங்களை பத்தி முதல்ல பாத்திரலாம். முதல்ல சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன ஒரு விஷயத்த பார்ப்போம். நம்ம எல்லார்கிட்டயும் இட் அப்படின்னு ஒன்னு இருக்குதா. இது எப்படின்னா ஒரு பச்சை குழந்தை மாதிரி. அதுக்கு பசி, தாகம், சந்தோஷம் இது மட்டும்தான் தெரியும். மத்தவங்கள பத்தியோ சமூக கட்டுப்பாடுகள் பத்தியோ எந்த கவலையும் இல்லாம எனக்கு இது வேணும், இப்பவே வேணும்னு கேட்கிற நம்மளோட ஆதி மனசு தான் இந்த இட். அதுக்கு அடுத்ததா உருவாகிறது தான் ஈகோ. இது ஒரு நடுவர் மாதிரி. அந்த இட்டோட ஆசைகளை எல்லாம் இந்த நிஜ உலகத்துக்கு ஏத்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை வராத வகையில எப்படி நிறைவேற்றலான்னு யோசிச்சு செயல்படும். கடைசியா வர்றதுதான் சூப்பர் ஈகோ. இது நம்ம மனசாட்சி. நம்ம அப்பா அம்மா, சமூகம் சொல்லிக் கொடுத்த நல்லது கெட்டது விதிகள் எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு நம்மள வழிநடத்துற ஒரு பகுதி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நம்ம ஆசைகள் எல்லாம் தூண்டி விடுற இட், இன்னொரு பக்கம் இது தப்பு இது சரின்னு சொல்ற நம்ம மனசாட்சி, அதாவது சூப்பர் ஈகோ. இந்த ரெண்டுக்கும் நடுல மாட்டிட்டு ரெண்டையும் சமாதானம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிற ஈகோ. இந்த மூணுக்கு நடுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தோட முடிவு தான் நம்மளோட ஒவ்வொரு செயலும், நம்மளோட ஆளுமையும். ஃப்ராய்ட் இப்படி மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை பத்தி சொன்னாரு. ஆனா ஆப்ரஹாம் மாஸ்லோங்கிற இன்னொரு உளவியலாளர் இத வேற மாதிரி பார்த்தார். நீங்க இங்க பாக்குற மாதிரி நம்ம தேவைகள் எல்லாம் ஒரு பிரமிடு மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதாவது முதல்ல சாப்பாடு, தண்ணி மாதிரி அடிப்படை தேவைகள். அது கிடைச்சதுக்கு அப்புறம்தான் பாதுகாப்பு, அன்பு, மரியாதைன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மனசு போகும். கடைசியா நம்ம திறமைகளை முழுசா வெளிப்படுத்துற சுய திருப்திங்கிற உச்சத்தை அடைய முயற்சிப்போம். சரி, நமக்குள்ள இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்கு. இது நம்ம வாழ்க்கை முழுக்க எப்படி படிப்படியா உருவாகுது அதை புரிஞ்சுக்க இப்போ எரிக் எரிக்சன் சொன்ன அந்த புகழ்பெற்ற 8 நிலைகளை பத்தி பார்க்கலாம். எரிக்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கைங்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம சந்திக்கிற 8 உளவியல் சவால்களோட தொகுப்பு தான். இங்க நீங்க அந்த 8 நிலைகளையும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு பிரச்சனையை நாம சரியா கையாண்டா நம்ம ஆளுமை இன்னும் வலுவாகும். குழந்தைகளோட ஆளுமையை புரிஞ்சுக்க 5 கட்டங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. பிறந்த முதல் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தைக்கு 2 விஷயம்தான். ஒன்னு, தன்னை பாத்துக்கிறவங்க மேல நம்பிக்கை வரும். அதாவது பசிக்கும்போது சாப்பாடு கிடைக்கும், அழும்போது தூக்குவாங்கன்னு நம்பும். இல்லனா இந்த உலகம் ஒரு ஆபத்தான இடம்னு ஒரு அவநம்பிக்கையே உருவாகிடும். அடுத்தது 1-3 வயசு. இந்த வயசுல தான் குழந்தைங்க நானே செய்வேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் தன்னாட்சி நிலை. அவங்களா சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய நாம அனுமதிச்சா அவங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வு வரும். ஆனா எல்லாத்துக்கும் வேண்டாம் நீ செய்யாதன்னு தடுத்தா அவங்களுக்குள்ள வெட்கமும் தன்னம்பிக்கை இல்லாத நிலையும் உருவாகிடும். அடுத்து ஸ்கூல் போற வயசு, அதாவது 6-11 வயசு. இந்த நேரத்துல தான் குழந்தைங்க தங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் நல்லா பண்றேன்னு ஒரு திறமை உணர்வு வரும், இல்லனா எனக்கு எதுவுமே வரலன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடுவாங்க. அடுத்து டீனேஜ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு போராட்டம் தான். நான் யாரு, இந்த உலகத்துல எனக்கான இடம் என்னங்கிற கேள்விகளுக்கு பதில் தேடுற ஒரு முக்கியமான காலகட்டம் இது. சரி, நாம தனியா ஒரு தீவுல வளரல இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற சமூகம் நம்ம ஆளுமையை உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அந்த வெளிப்புற சக்திகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நம்மளோட ஆளுமைய குடும்பம், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நம்ம சுத்தி இருக்கிற மொத்த சமூகமே சேர்ந்து தான் வடிவமைக்குது. சொல்லப்போனா நாம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும், நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் நம்ம ஆளுமைங்கிற கட்டடத்துக்கு ஒரு செங்கல் மாதிரி. இங்க பாருங்க, இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. குடும்பமா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அங்க ஒரு அன்பான ஆதரவான சூழல் கிடைச்சா ஒரு குழந்தையோட ஆளுமை நல்லா வளரும். ஆனா அதுவே ஒரு மோசமான சூழலா இருந்தா அது அந்த குழந்தையோட வளர்ச்சிய ரொம்பவே பாதிக்கும். அப்போ இந்த முழு பயணத்தோட நோக்கம் என்ன? ஒரு வெல் அட்ஜஸ்டட் பர்சன், அதாவது ஒரு பக்குவப்பட்ட மனுஷனா மாறுறது தான். இதுக்கு அர்த்தம் எந்த குறையும் இல்லாம இருக்கிறது இல்ல,
வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனோட மனரீதியா முழுமையா இருக்கிறது தான். இங்க விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட ஆளுமைய சரி பண்றதில்ல. அதுக்கு பதிலா அவங்களோட உள் மனசையும் அவங்க வாழ்ற வெளி உலகத்தையும் ஒன்னோட ஒன்னு இணக்கமா கொண்டு போக உதவுறது தான். இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு அதோட மூல காரணத்தை புரிஞ்சுக்கணும். கடைசியா அதை சரி செய்ய ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தணும். ஒரு பக்குவப்பட்ட மனுஷனோட அடையாளங்கள் இதெல்லாம் தான். அவங்க மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவாங்க, தங்களோட பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சரியான முடிவுகளை எடுப்பாங்க. முக்கியமா அவங்க கிட்ட ஒரு நிலையான வாழ்க்கை குறிக்கோள் இருக்கும். இப்படி ஒருத்தரை உருவாக்குறது தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கறதுல நம்ம இலக்கா இருக்கணும். சரி, இந்த வழக்கத்தோட இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை எல்லாம் வச்சு உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு குழந்தையோட ஆளுமையை இன்னும் வலுவாக்க நீங்க இன்னைக்கு என்ன ஒரு சின்ன விஷயத்த செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. கேட்டதுக்கு நன்றி.